தந்த அல்லாஹ் இந்த இகத்திலே வாழுகின்ற போது ஒரு சிற்றின்பத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த சிற்றின்பம் தான் நம்முடைய வாழ்க்கை துணைவி. அந்த வாழ்க்கை துணைவியின் மீது மூலம் அல்லாஹ் நமக்கு சந்ததிகளை தருகின்றான். இறைவன் வழங்குகின்ற நிகரற்ற செல்வம் ரெண்டு, ஒன்று பொருள் செல்வம், இன்னொன்று குழந்தை செல்வம். பொருள் செல்வம் என்பது இருக்கின்றதே, அந்த பொருள் செல்வத்தினால் நிச்சயமாக அடையாத இன்பத்தை, சுகத்தை நிச்சயமாக நாம் குழந்தை செல்வம் மூலம் அடைய முடியும். காரணம், ஒருத்தனுக்கு கூட கோபுரங்களும் கெடிலோ கார்களும் வயல்வெளிகளும் தோப்பு துறவல்களும் எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் நினைத்து பாருங்கள். சுடுகாடும் இடுகாடும் அவனுடைய வீடும் ஒன்றாகத்தான் இருக்கும். எந்த மகிழ்ச்சியும் பெற முடியாது. ஆனால் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை வெளியே சென்று வந்தவுடனே அத்தா என்று அவனுடைய அந்த பிஞ்சு வாயால் கொஞ்சி சொல்லும் போது, நாம் கொஞ்சி மகிழ்கின்ற போது அதுக்கு நிச்சயமாக நிகர் எதுவுமே கிடையாது. ஆக அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஷரியத் சொல்லுகின்றது. அபூரை சமர்கந்தி என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய சட்டமேதை, ஹனவி மதஹுடைய இமாம் சட்டமேதை அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி உங்களுடைய குழந்தை பிறந்து 3 வயதானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தௌஹீதை அவனுடைய இதயத்திலே ஊடுருவச் செய்ய வேண்டும். தௌஹீத் என்ற வித்து ஆழ பதிந்து விட வேண்டும். தௌஹீத் என்ற வித்து அவனுடைய இதயத்திலே போட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் 3 வயதானால், 3 வயது 7 மாதம் 20 நாட்கள் கடந்தால் அப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து அந்த 4 வயதானால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லித் தர வேண்டும். 5 வயதானால் அவனுக்கு திசைகளை, அவனுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளை சொல்லித் தர வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கு 6 வயதானால் கியாமை எப்படி நிலை நின்று வணங்க வேண்டும், ருக்குவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சஜதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7 வயதானால் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி. உங்களுடைய பிள்ளை 7 வயதானால் தொழச் சொல்லுங்கள், அடிக்க வேண்டாம், கடிக்க வேண்டாம், அவனை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டாம். தொழுமகனே, பள்ளிக்கு சென்று வா மகனே, உணவு கொடுப்பதற்கு முன்னால் மகனே பள்ளிக்கு சென்றாயா, தொழுதாயா என்று அன்போடு கேளுங்கள் 7 வயதானால். ஆனால் 10 வயதானால் படுக்கையை பிரித்து விடுங்கள். அப்பொழுது அவன் தொழமாட்டேன் என்று வம்பு செய்தால், பொய் சொன்னால் வத்ரிபூஹும் அலைஹா, அவனை அடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குழந்தையை அடித்து வளர்ப்பதற்கும் ஒரு கால வரை உண்டு. அதுக்கு முன்னால் 10 வயதுக்கு முன்னால் அடிக்கின்ற போது தாறுமாறாக எரும மாட்டை போட்டு அடிப்பதை போல அடித்தால் பிள்ளையினுடைய வளர்ச்சி மூளையின் தளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்துகள். சங்கைக்குரியவர்களே, ஆக படுக்கையும் பிரித்து விட வேண்டும். 2 பெண் குழந்தையை, 2 ஆண் குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை ஒரு பெண் குழந்தையை படுக்கையில் தனிக்க போடவே கூடாது என்று பின்னாலே வருகின்ற விரீதங்களை எல்லாம் கணக்கு போட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் 16 வயதானால் உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் கல்யாணத்தை முடித்து வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 16 வயதானால் இப்பொழுது உலகம் செக்ஸ் உலகம். செக்ஸ் எல்லாம் இப்பொழுது நம்முடைய இளைய சமுதாயத்திடத்திலே ஒரு விக்ஸ் மாத்திர மாதிரி போற வழியிலே இப்படி வாங்கி போட்டுக்கிட்டு போறான். காரணம், அவனுக்கு இப்படிப்பட்ட செக்ஸ் உலகிலே இன்று அவன் விண்ணிலே பறந்து கொண்டிருப்பதற்கு மண்ணில் நடந்தாலும் விண்ணிலே பறக்கின்றான். காரணம் என்ன? அவனுக்கு ஆடியோ, ரேடியோ, வீடியோ, மீடியா எல்லாம் போதிக்கின்றது. அப்படி கடுகாக சேர்ந்தால் அது பெரிய உகதுமலையாக மாறி அவன் உள்ளத்தை கெடுத்து நாசப்படுத்துகின்ற நீசகார செயல்கள் இந்த நாட்டில் நடக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற முஸ்லீம்களே, உங்களுடைய பெண் மக்கள் கற்பு கரசிகளாக இருக்க வேண்டுமானால் அவள் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைக்கு நிச்சயமாக செல் வாங்கி கொடுக்காதீர்கள். செல்லை நீ கொடுத்தால் வழிகெடுத்து விட்டா என்பது பொருள்தான். காரணம், அந்த புள்ள செல்லும் வழி என்னன்னு தெரியாது. ஆனால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி சொன்னார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், சில் மன் கத்தாக்க, உனக்கு எவனிடத்தில் உறவில்லையோ அந்த உறவை நீ சேர்ந்து கொள், உறவு வைத்துக்கொள், உறவுக்குள்ள வழிகளை நீ தெரிந்து கொள் என்று சொன்னார்கள். எந்த எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னார்களோ, என்ன சொன்னார்களோ, இறுதி நாள் வரைக்கும் என்ன நடக்குமோ, இன்னொன்றை சொன்னார்கள், விபச்சாரம் பெருத்துமிடும் ஒரு காலம். அப்பொழுது வீதிகளிலே, ரோடுகளின் ஓரங்களிலே மக்கள் எப்படி விபச்சாரம் செய்வார்கள், ஆணும் பெண்ணும். எருக்கபூன ஃபி துருக்கிகமா எருக்கபுல் ஹுமைராத், கழுதைகள் சவாரி செய்வதை போன்று செய்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த காலம்தான் இந்த காலம். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு செல் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதனால் ஊருக்கு ஊரு கூத்து கற்பழிக்கப்படுகின்றார். புள்ள கருப்பு கரசியாக இல்லை, ஊரே சிரிக்கின்ற விந்தை மட்டுமல்ல, அது இப்பொழுது ஒரு சந்தையாகவே ஆகிவிட்டது. சங்கைக்குரியவர்களே, கவனமாக இருங்கள். 16 வயதிலே தன் மகனுக்கு ஸல்லல்லாஹு சொன்னார்களே, 16 வயதிலே திருமணத்தை நடத்தி வைப்பான். திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு அந்த தந்தை அவனுடைய கையை பிடித்து, அவனுடைய மகனுடைய கையை, கல்யாணம் முடித்து வைத்த மகனுடைய கரத்தை நல்ல வலுவாக பிடித்து சொல்லுவான், இப்பெல்லாம் தூங்காதீங்க, யாரும் தூங்க வேண்டாம். இந்த நேரத்தில் சொல்லுகின்ற கருத்து, கியாமத்துடைய நாளையில் நீ கேட்டாயா, பள்ளியில போய் மின்விசிறிகள் சுழல, ஓ மண்டக்கிள உருள, ஆக என்னுடைய பேச்சை நீ அவமதித்தாயா என்று கேட்பான் அல்லாஹ். ஆகவே சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி திருமணத்தை 16 வயது மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்துவிட்டு அவனுடைய கையை பிடித்து, ஃபஅப்தப்துக வஅன்லம்துக வஅன்கஹதுக ஃபஇன்னி அஊது பில்லாஹி மின் ஃபித்னதிக ஃபித் துன்யா வஅதாபிக ஃபில் ஆখিরা. என் மகனே, நான் உனக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தந்தேன், மார்க்கத்தை கற்றுத் தந்தேன், உனக்கு திருமணத்தை முடித்து வைத்து விட்டேன். உன்னால் என்ன விபரீதம் ஏற்படுமோ, நீ தவறான ஒரு வேலையை செய்து ஊர் சிரிக்கின்ற அளவுக்கு ஊருக்கு வந்து பஞ்சாயத்து பேசி என் மானம் போகாமல் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட குழப்பங்கள் என் பிள்ளையினிடத்திலிருந்து வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த தந்தை செய்வான். அவன் சொல்லுவான், அடுத்து மறுமையில் தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறியதற்காக என்னை நீ நரகத்தில் போட்டு விடாதே என்று கார்மானம் தேடினார்கள். சங்கைக்குரியவர்களே, பெண் மக்களை பாதுகாருங்கள். பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரத்து பஅதி ஃபித்னத்தன் அலர் மினர் ரிஜால் லின்னிசா. அதாவது பெண்களிலே பெண்ணைத்தான் உங்களுக்கு பெரிய சோதனையாக விட்டிருக்கின்றேன். அவளால் பல விபரீத கூத்துகள் நடக்கும். உங்களுடைய மான மரியாதைகள் பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணை கண் போன்றவர்கள் அந்த பெண் என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு நபித்துவத்தினுடைய 23 ஆண்டு நபித்துவத்தினுடைய பெருமையோடு இருந்துவிட்டு சக்கராத்து இருலோக இப்பொழுது மறுவுலகத்தினுடைய பயணம் ஆகின்றது. அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அகீமுஸ் ஸலா, தொழுகை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அவுமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அதாவது பெண்களை நீங்கள் பாதுகாருங்கள். உங்களுடைய கைகள் எதை சுதந்திரித்து வைத்திருக்கிறதோ அவர்களை பெண்களை பாதுகாருங்கள் என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, பெண்களை பெண் பிள்ளைகளை கண்ணை போன்று பாதுகாருங்கள். இப்பொழுது எவனையும் நீங்க நம்ப வேண்டாம். அந்த புள்ள பத்திரமாத்த தங்கம், அதனாலதான் நான் அப்துல் காதரோட பழக விட்டிருக்கேன்னு சொல்லாதீங்க. அது பத்திர மாற்று அல்ல. இப்ப மாற்றெல்லாம் குறைந்து விட்டு மாற்று வழியிலே போய்கொண்டிருக்கின்றான். கண்டிப்பாக யாரையும் நம்ம வீட்டுக்கு அனுமதிக்க வேண்டாம். அப்படி வருவான், சரசமாக இருப்பான், மீண்டும் பெரிதமாக ஆகிவிடும். வயது வந்த ஒரு ஆண்மகனை எவனாக இருந்தாலும், உங்க அக்கா மகனா இருந்தாலும், உங்க அண்ணமகனா இருந்தாலும் யாரையும் உள்ளே ஏற்றக்கூடாது. அப்படி உங்களுடைய மகளும் வயது வந்த மகளும் அவனும் வந்து பேச ஆரம்பிக்கின்ற போது கடைசி நிலைமை என்னாகும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா கான சாலிதுஹுமா ஷைத்தான். ஒரு ஆடவரும் பெண்டிரும் தனித்திருக்க வேண்டாம். ஒரு ஆடவரும் பெண்டிரும் தனித்திருக்க வேண்டாம். ஷைத்தான் மூன்றாவதாக விஜயம் செய்வான். எப்பா, நாம் இவ்வளவு நாளும் ஓதல் இருந்தது, நமக்கு மத்தியிலே காதல் இருந்தது, மோதலிலே என்று ஓதி விடுவான். அப்படி ஓத விட்டவுடனே மோதல், கடைசி ஊருக்குள்ளே மோதல், வீட்டுக்கு வீடு மோதல், ஜமாத்து மோதல், இப்படி வந்துவிடும். ஆகைய எச்சரிக்கையோடு நீங்கள் பெண்ணை பாதுகாக்க வேண்டும். பெண்ணினத்தை பாதுகாப்பதை பற்றி இந்த உலகத்திலே இருக்கின்ற, அதாவது சமுதாய சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுகின்ற எல்லாரும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் பாவேந்தர் கூட சொல்லுகின்ற போது, இந்த நாட்டிலே இருக்க